ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெங்களூரில் நேஷ்னல் கிரவுண்ட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பசுன்குடியில் அவரைக்கால் மேலே தான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து என் ஹஸ்பண்டோட தெரிஞ்சவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இது வந்து ஆரம்பித்து 1 day தான் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு. அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு அவங்களது எல்லாம் மேலாகவும் போட்டிருக்காங்க. போகும்போது இது வந்து ஒரு கிரவுண்டு, இந்த கிரவுண்டில் தான் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாமி வச்சுருக்காங்க. சாமிக்கு மேலே அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு எல்லாமே வந்து சாங்ஸு ஈவெண்ட்டு போயிட்டுருக்கு. ஃபுல்லு நிறைய கன்னடா சாங் தான் போட்டிருக்காங்க, பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று உட்காந்து தான் பார்க்க முடியல, ஏன்னா சேர்ஸ் எல்லாம் எதுவுமே சேரெல்லாம் கிடையவே கிடையாது. நின்று கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதுக்கு நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். உள்ளேயும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெளியிலையும் கடை நிறைய இருக்குது. இதே மாதிரி பே பண்ணி போகிறவங்க இதுக்குள்ளே போகலாம். பே பண்ணாதவங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அது எங்கே அப்படின்ட்டு. உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லு எல்லாமே வந்து அவரைக்கொட்டையில், அதாவது மொச்சக்கொட்டையில் தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சாட்ஸ் ஐட்டம்லேருந்து, தோசையிலேருந்து, ட்ரை சாட்ஸு, சாண்ட்விட்ஜு, எல்லா வெரைட்டியுமே அங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சாட் ஐட்டம் தான். சாட்டில் வந்து பானிபூரி, அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை போட்ட மசாலா பூரி, இதெல்லாம் தான் ட்ரை பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் வந்து நம்ம காசு பே பண்ணிட்டு கூப்பன் வாங்கிக்கலாம். அவங்க தான் வந்து கிரே கலர் டீச்சர், அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. இதை அவங்கள நான் நடுவில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வெரைட்டி இருக்குன்ட்டு இதுலேயே உங்களுக்கு இருக்குது. அவரைக்கால் தோசை, அவரைக்கால் பட்டு எல்லாமே இருக்குது. வடை, போண்டா, கோபி, அதுக்கப்புறம் அவரே பிள்ளையிலே வந்து ட்விஸ்டர் எல்லாமே இருக்குது. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து வருஷம் இவங்க வந்து இதை வந்து நடத்திட்டு வராங்க, இந்த அவரைக்கால் மேலாவை. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை விசிட் பண்ணுங்கள். பெங்களூரில் இருக்கிறவங்க வந்து, ஏன்னா இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 1 week வந்து இது கண்டிப்பாக நடக்கும் இந்த மேலா. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிட்டு கலந்துட்டு எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மசாலா பூரி வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு பானிபூரி அதெல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. பாருங்கள், அரிசாய் வந்து எம்டி பூரி தான் சாப்பிடுவோம், அதனால் வந்து அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கான். இவங்க எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க தான். அப்புறம் வந்து தனிஷாக்கு வந்து பானிபூரி கேட்டால், அதனால் வந்து பானிபூரி அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் ஏம்ராஜும் மசாலா வாங்கினா 2 பேருமே ஷேர் பண்ணிக்கினாங்க. எல்லாமே ஒன்று வாங்குறதுக்கு எல்லாமே மல்ட்டியாக வாங்கி ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த அண்ணாவோட ஒரு ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து வீடியோஸும் எடுத்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே பார்த்தா ஏரோப்ளேன் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோபி ப்ளஸ் வந்து மொச்சக்கொட்டை ரெண்டுமே சேர்ந்து பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து ஒன்று ஆர்டர் பண்ணோம். எல்லாமே நிறைய வாங்கிட்டால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து ஒன்று வாங்கி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும்போது எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம். அதே சமயம் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு க்யூ ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் பே பண்ணாத நீங்கள் க்யூ நின்று அதுக்கு பே பண்ணி வாங்குறது, இது வந்து என்ட்ரிக்கு மட்டுமே பே பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதுக்குள்ளே சேர் எல்லாமே இருக்கும், உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் வெளியில் வந்து அப்படி இல்லை.
அதுக்கப்புறமா அது வந்து மொசரு கோடுபிலே. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன ட்ரை பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அவரைக்கால் தோசை, அதாவது மொச்சக்கொட்டை போட்ட தோசை, அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை கிரேவி. அதுக்கப்புறமா வந்து தவா பலாவ் வாங்கிட்டு வந்தாங்க. இதுவுமே மொச்சக்கொட்டை போட்டது தான். அது இல்லாமல் ப்ளஸ் மொச்சக்கொட்டையிலே வந்து பலாவு, அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டையிலே வந்து குழி பணியாரம். இவங்க தான் வந்து ஸ்வாதி, இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. இந்த ஒரு லேடி தான் வந்து எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட் பண்ணுறது வருஷம் வருஷம். ரொம்பவே கிரேட்டுன்னு சொல்லலாம் அவங்கள. அதுக்கப்புறம் அவங்களோட நின்று ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போது இங்கேருந்து ஷாப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கவு ஃப்ரெஷ் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து அதில் கீ, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இது வந்து இந்திராஸோட கொஜ்ஜு, அதுக்கப்புறம் ரச பவுட்ரு எல்லாமே இருக்குதுல்ல. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமு உங்களுக்கு A to Z வந்து இதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து ஸ்டார்டிங் ஆவரேஜ் ஆன ரேஞ்சும் இருக்குது, ஹை ரேஞ்சுமே இருக்குது. ரொம்ப கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காசு இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் ஸ்டோனோட அகர்பத்தி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் ஜூஸ் அதெல்லாமே இருந்துச்சு. இது வந்து சுகியோட ஆட்டா ப்ளஸ் வந்து எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. நான் இதுக்குள்ளே ஜாஸ்தி ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலங்க. ஏன்னா வந்து வருஷம் வருஷம் வரும் அப்படின்றதுனால எது தேவையோ அது மாத்திரம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு இந்த பிராண்டோடது. ஹேங்கையோன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து பிளாக் கரண்ட்டு, ப்ளூபெர்ரி அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே தான் வந்து வெளியில் வந்து இங்கேயுமே உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாமே வெளியே இருக்கும். தோசையிலேருந்து போண்டாலேருந்து எல்லாமே. ஆனால் வந்து 50-60 பேர் கிட்ட க்யூ நிற்பாங்க. அது ஒன்று மட்டும்தான். நம்ம உள்ளே போனது விஐபி டிக்கெட்டுன்னு சொல்லலாம். அங்கே வந்து ஆவரேஜாக தான் உங்களுக்கு க்யூ நிற்கும். அதுக்கப்புறம் பாப்கார்ன், கிளாத்து எல்லாமே, டாய்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸில் நமக்கு டேஸ்ட்டுக்குமே கொடுக்குறாங்க. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். குட்டீஸ்க்கு டாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செடி வச்சுருந்தாங்க. ஃபுட் ஐட்டம் நிறைய இருந்துச்சு. பாருங்க, அந்த பேக்கோடலாம் விற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சுடிதார், கிளாத் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சுடிதார்லாம் அழகாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து 2000 சொன்னாங்க. அதனால் ரேட் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு, கப்பு எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது. அதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இது வந்து மண்பானை குட்டி குட்டியாக நம்மளே செஞ்சுக்கலாம். அவங்க சொல்லி தருவாங்க, மேக் இட் டேக் இட் அப்படின்ட்டு. இதுக்குமே வந்து நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம
பண்ணிக்கலாம். இப்போ அந்த அண்ணாவே வந்து சொல்லி தருவாங்க. அவங்களுக்குமே சொல்லி தராங்க. ஆனால் அது வந்து ஃபஸ்ட் டைம் யாருக்காக இருந்தாலும் வராது. அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தோம். அப்புறமா இது ஒரு வழியாக வந்து கிளாஸ் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதிலே வந்து அவங்க பாருங்கள் இந்த மாதிரி கேட்டு, டோர்டாய்ஸு, பிளேட்டு, கப்பு எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லைனாக நம்ம வந்து ஒரு கடையாக பார்க்க போயாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நெய் இருந்துச்சு. இவங்க வந்து தெரிஞ்சவங்க தான். இவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அப்புறம் கடலெண்ணையும் ஆர்கேஜிலே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்து நெய் வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஐஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோலா இது 100 ருபீஸ் சொல்கிறாங்கங்க. ஆனால் அது கம்மி தான். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து குட்டீஸோட ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குன்னு நம்ம பே பண்ணிட்டு விளையாட வைக்கிறதும் இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணி 1 டே ஆகுதுன்றதுனால அதெல்லாம் இன்னும் செட் பண்ணல. இன்னும் 1 டேயில் அதை செட் பண்ணிடுவாங்க. அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் போன வருஷம் வந்து ஒரு 4-5 டேஸ் ஆன மேலே தான் போனோம். அதனால் அதெல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்லேயே வந்துட்டோன்றதுனால அதெல்லாம் வந்து இன்னும் செட் பண்ணலை. ஸ்வீட்ஸ், ஆயில் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சொட்டரு, குல்லா எல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து மல்காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டி நைட் லேம்பு இதெல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் சாரீஸு இதெல்லாமே வந்து லைட் கலரில் தான் வச்சுருந்தாங்க. 2 கலர் தான் இதில், சாண்டல் வித் ஆஃப் ஒயிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டீஸை பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக வந்து நம்மளோட வந்து கூப்பிட்டோன்னே ஹேண்ட் ஷேக் கொடுக்கறது, பாய் பண்ணுறது பாருங்கள். பிளைன் கிஸ் எல்லாமே பண்ணாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி டாக் ஒன்று வந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாக்ஸு, ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் அந்த ஜூஜுவோட விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நான் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் ப்ளஸ் வந்து நாட்டு சர்க்கரையும் வாங்கினேன் சன்பியூரில். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து கடலெண்ணெய் இருந்துச்சு. சரி பேக்கெட்டு ஆல்ரெடி ஆர்கேஜியில் வாங்கியாச்சு, சரி இதையும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். கிளம்பலான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள பாருங்கள், வயசாக இருக்குது. ஆனால் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவங்களுடைய ஹாப்பினஸை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம மற்றவங்கன்னு பார்த்து நம்ம லைஃப்பை வந்து நிறைய தொலைச்சிடுறோம். அப்படிலாம் இல்லாமல் நமக்கு எது பிடிக்குதோ, நமக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இவங்க எல்லாமே அங்கே வேலை செய்கிறவங்க தான். ஆனாலும் பாருங்கள், அந்த கொஞ்சம் பழைய பாட்டெலாம் போட்டோன்னா கொஞ்சம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு லேடி, அவ்வளோ பேர் முன்னாடி அவங்களோடைய வந்து
ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுறது பெரிய விஷயம் தானே. இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா பசன்குடி நேஷ்னல் கிரவுண்ட் கிட்ட கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு இதில் கலந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். என்னோடய ஃபேமிலியாக தான் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கொஞ்ச நாள் இவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பவே ஆரம்பித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சாமிக்கு வந்து ஒரு பாயை சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு சாமி வந்து லாஸ்ட்டாக வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாமி சிலை. இதெல்லாமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம என்ட்ரி ஆகும்போதே வந்து ஊதுவத்திலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தராங்க, அதுவுமே வாங்கினேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து சிப்ஸ் கேட்டான் ஹேம்ராஜ், அதனால் அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.